இது இந்த மந்த்துக்காக நான் ஜேஆர்டியில் சேவ் பண்ணதுங்க. கரெக்டாக 1 கிராமும் 200 மில்லி கிட்ட அந்த காயின் சின்ன காயினுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கையில் ஒரு சின்னதாக ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சின்ன சின்ன காயின்ஸாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு இப்படி சேர்த்துக்கிட்டே வரும்போது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது 1 பவுன் 2 பவுன் கிட்ட நிச்சயமாக காயின் மட்டுமே நமக்கு சேர்ந்துரும். அப்படின்னும்போது நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஜிஆர்டியில் கூட கொடுத்துட்டு ப்ளச் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் நகை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஆனால் காயினை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதில் இருக்க மிஸ்டேக்னால், நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினீங்க, ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க பில்லு ரொம்ப மஸ்ட்டுன்றாங்க. நானும் ஒரு ஒரு பவுனுக்கிட்ட சேர்த்து வச்சுட்டு அதை போய் நான் ப்ளச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, பில்லு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பில்லு இல்லைன்னா, இல்லை பில்லு இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் அப்புறம் வீடு கட்டுறதுக்காக ப்ளச் பண்ணும்போது அதை அப்படியே அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் ப்ளச் பண்ணிவிட்டு ஒரு வேளை நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. 1 கிராம் தானே, இது என்ன பண்ண போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஒரு இதுக்காகன்னு சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிறது நம்மளோட கடமை தான். அப்படின்னும்போது குழந்தைங்களுக்கு 1 பவுன் 2 பவுனுக்கு நகையாக மாற்ற போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வாங்கின பில்லெல்லாம் நீங்கள் பீரோலேயே ஒரு ஓரமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு பவுனுக்கிட்ட சேர்ந்தோன்னா அன்றைக்கி ஒரு நல்ல நாளாக பார்த்து, அந்த மாதத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் கொண்டு போய் அப்படியே அந்த பில்லையும் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி அப்படியே எடுத்துப்பாங்க. நீங்கள் அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் அப்படியே கொண்டு போய் நகையை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நகையை எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி கட்டிட்டு செய்கூலி சேதாரம் கட்டிட்டு வாங்கலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா, என்னால் மாதத்துக்கு ஒரு 4000 3000 இல்லை ஒரு 1000 ருபீஸ் கூட என்னால் சேர்க்க முடியும், பிரச்சனையே இல்லாமல் கரெக்டாக என்னால் அதை மாதம் சேர்த்து வைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை அப்படியே கொண்டு போய் சீட்டில் போட்டுருங்க. சீட்டில் போட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட்னால், செய்கூலி சேதாரம் நமக்கு கிடையாது. மோஸ்ட்லி நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணதில் அன்னைக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன், நான் ரொம்ப மிஸ்டேக்காக நினைக்கிறது செய்கூலி சேதாரம் ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். 1 பவுனுக்கு எடுக்கிறோம்னா குறைஞ்சது அந்த ஒரு 1/2 பவுனுக்காவது நம்ம செய்கூலி சேதாரம் ஒரு 1/2 கிராமுக்காவது நம்ம செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரி வருது. அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு சீட்டாக போட்டு எடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, அது பெஸ்ட்டு. செய்கூலி சேதாரம் நம்ம கிடையாது. ஜிஎஸ்டி நீங்கள் காயின் எடுத்தாலும் சரி, நகையாக எடுத்தாலும் சரி, சீட்டு போட்டு எடுத்தாலும் சரி, ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நகை எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை எனக்கு இந்த மாதம் சேர்க்க முடியும், அடுத்த மாதம் என்னால் சேர்க்க முடியாது, வேறு எதுக்காவது நான் அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ பெஸ்ட்டு நீங்கள் போய் கோல்டு காயினாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. கோல்டு காயினாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்ல, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸ், அதிலேயே நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கிட்டே வரலாம். மூடி ஒரு அளவுக்கு மேலே ஒரு 8 காயின் 9 காயின் சேர்ந்த உடனே அதுவும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்கணுன்ற இதுவும் கிடையாது. நகையை பொறுத்த வரைக்கும் விலை ஏறுமே தவிர குறையாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வச்சுட்டு கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ 1 பவுன் தோடு பார்க்க போகிறீங்க, அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுங்க. இல்லை நான் அதை 2 பவுனுக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி ஒரு 2 பவுனுக்கு ஆனோன்னு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அன்றைக்கி ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லேயே எடுத்துடலாம். பல்கான நகையாகவும் எடுத்துடலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 1/2 பவுனுக்கு குறையாமல் நகை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து நிச்சயமாக உடையிறதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கோ ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்றம்போது அது காலங்காலமாக பிள்ளைங்க வச்சு யூஸ் பண்ணணும். அதனால் குறைஞ்சது 1/2 பவுனுக்கு குறையாமல் நகை எடுக்க நகை சேமிக்க ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வச்சு யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அது நல்ல விஷயத்துக்கு பயன்படணும். உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அது செய்கூலி சேதாரம் கட்டி நம்ம திருப்பி ப்ளச் பண்ணும்போது நிச்சயமாக கம்மி பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து சேமிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக சீட்டு போட உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போடுங்க. நிச்சயமாக அது ரொம்ப நல்ல பெனிஃபிட். செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்மளால் எடுக்க